அண்ணி உங்க ஃப்ரெண்ட் நீங்க எதுவுமே கேட்கறது இல்லையா? அவங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க. எதுவுமே சரியில்லை. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணல? குமாரன் மேல, சதீஷ் மேல, ஆதியா மேல எல்லா காமெண்ட் கொடுத்ததே மீனாண்டி தான். இப்படியே உஸ்பத்தி விடுங்க. இந்த வீடு நாசமா போக போகுது. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் தெரியுமா? என்ன நீ நம்ம வீட்டு ஆட்களே ஜெயில பிடிச்சு போடுறது அவசியமா? ஐயோ, நீ நான் சரின்னு சொல்ல வரல. அத நம்ம கிட்ட சொல்லிருக்கான். நம்ம பேசி முடிச்சுக்கலாம். இப்ப ஜாமீன்ல வரா. என்ன நடக்க போதோ எனக்கு எல்லாம் தெரியாது. மீனாணி எங்க? அவன் டைவர்ஸ் பண்ற நினைப்பிலே வந்துட்டு இருக்கான். அண்ணி இது நம்ம குடும்ப விஷயம். நீ நம்மளே பேசி முடிச்சுக்கணும். இப்படி கொண்டு போனது தப்பு. இவங்க யாருக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியில்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவ எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம் பாத்துட்டு இருக்கா? என்னங்க சத்தா? சதீஷும் குமாரும் ஜாமீன்ல வெளியில வந்துட்டு இருக்காங்க. அண்ணி மேல கூட வெளியில வந்துட்டு இருக்கான். ஏன் புண்ணியமா பண்ணிட்டு உள்ள போயிருக்கான்? அவனுக்கு என்ன வெட்டிக்கோவா? சரிமா, ஆதியா கிடக்கு நீங்க ஸ்கூல்ல எழுதி கொடுத்தீங்க. டேய், யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு மீனா தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அது மீனா ஸ்கூல். மீனா கேட்டா கொடுத்த. இதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க கொடுத்ததுனாலதான் ஆதியா இப்ப ஜெயில இருக்கா. இங்க உங்ககிட்ட கொடுக்க மாதிரி கொடுக்க சொல்லிட்டு அவ மேலே கமெண்ட் கொடுத்துருக்காங்க மீனாண்ணி. என்னதான் நடக்குது? ஆதிரா கூடயே இருந்துகிட்டு ஆதிரா என் ஸ்கூல்ல திருத்தனமா வாங்கிட்டானே அவன் மேலே கமெண்ட் கொடுத்துட்டு இன்னும் ஆதிரா கூட சுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு டேலண்ட் அன்னைக்கு. ஆனா ஆதிராவுக்கு எந்த உண்மையும் தெரியாது. இன்னும் மீனத்தை ஜாமீன் எடுப்பாங்க, மீனத்தை ஜாமீன் எடுப்பாங்கன்ட்டு இருக்கா. தமிழ கமெண்ட் கொடுத்ததே மீனத்தை தெரியாம இருந்துகிட்டு இருக்கா. சரி, அவன் வரட்டும் கேட்டுக்கலாம். எங்க ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்காங்க. அவன் மேலே கமெண்ட் கொடுத்துட்டு அவளுக்கு துணையாவே அங்க இருக்காங்களாம். அப்பா ஐயோ மீனா, ஷாமட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தை, அவனுக்கு என்னதான் ஆச்சுதே? அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு 1000 முறை யோசிக்கிற ஆளு கேட்டோடனே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நம்புற மாதிரியா இருக்குது? அதுக்காக அம்மா சந்தேகப்படியா நீ? இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். அம்மாவும் மீனாண்ணிக்கு உடந்த. என்னடா என்ன இளமேரி பேசிக்கிட்டு இருக்க? கேட்டா கொடுத்த அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் இதுல யார் யார் கூட்டுன்னு எனக்கு தெரியும். கையோட சிக்கட்டும் அப்ப இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கோதாமலிங்க வழக்கெடுத்து பொண்ணு என்னென்ன பரிமாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உதவியே நம்ம வீட்டு ஆட்கள். சரி, என்னடா சாலையில பேசிக்கிட்டு இருக்க? இல்லமா தெரியும். நம்ம வீட்டு ஆட்கள் உடனே இல்லாம அவனால இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அவன் மூலமா நம்ம வீட்டு ஆட்கள் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நீ கோபப்படாத. மீனா வரட்டும், நாங்க சத்தம் மட்டும் வைக்கிறோம். நீங்க சொன்னோன்னு அவங்க அப்படி கேட்டுவாங்க பாருங்க. அவங்க வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏனே சும்மா சும்மா அவளை நீ திட்டிட்டு இருக்காத. அவ அப்பெல்லாம் பண்ண மாட்டா. அவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்கான்னு எனக்கு தானே தெரியும். சரி, நான் டூட்டி கிளம்புறேன். நானும் ஹோட்டல் கிளம்ப வேண்டியதான். இங்க நான் கத்திட்டு இருக்கேன். யாருக்கோ மாதிரி நிக்கிறீங்க. எங்களை என்ன பேச சொல்லுத? எங்கிட்ட கேட்டுதான் சதீஷ் குமார் அந்த வேலை பார்த்தாங்களா? அண்ணா வரட்டும், நானே செவத்துல 2 கொடுக்குறேன். அதுக்காக நம்ம குடும்பத்தை நாமே அசிங்கப்படுத்த முடியுமா? அவங்க அந்த தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதே அவதானே. அந்த தப்ப பண்ண வச்சது யாரு தெரியுமா? ஐயோ, மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? அதான் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காரு. அவரு வேலை இது நல்லா இருக்க. சதீஷும் குமார் என்ன பச்சை பிள்ளைகளா? மனசுக்குள்ள ஆசை இருந்திருக்குல்ல, அத வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். சரினே, சதீசனே குமாரனே உள்ள போட்டது கூட நான் நியாயப்படுத்துறேன். சரிதான், அதுக்கு நானே சப்போர்ட் பண்றேன். ஆனா ஆதிரா மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஒழுங்கா ஃபாரின் போயிருப்பல்ல. அந்த வேண்டாத வேலை எதுக்கு பாக்கலாங்க? அது மட்டும் இல்ல, இப்ப இன்னொருத்தர் வந்து ஆதிரா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரு. எனக்கு பெரிய மண்டடியா இருக்குது. என்னடா சொல்ற? ஆதிரா தான் புள்ளன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. யாரு? தெரியல. என்னடா புதுசா சொல்ற? அத சொன்னாரு அந்த பொண்ணு கடத்தல் கேஸ்னு. ஆமா, அது கடத்தல் கேஸா மாத்தி வச்சிருக்காங்க. அவரே தான் புள்ள இதுதான் கேஸ் கொடுத்திருக்காரு. கஜேந்திரன் அப்படி பண்ண மாட்டானே. ஏதோ பொண்ணு சாமியா. கஜேந்திர சார் தானே? கஜேந்திர சார் தானே? கஜேந்திர சார் தானே? டேய், என்னடா சொல்ற? பொண்ணு சாமியா? கேட்டோல எப்படி இருக்குது? இப்படிதான் எனக்கு இருக்கு. நம்ம குடும்ப மோனத்தை கொப்பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு தானே. டேய், ஆதிரப்பா எப்படிடா பொண்ணு சாமி ஆக முடியும்? அவரே பாருங்க, தான் புள்ளனே உரிமை கொண்டாடிட்டு இருக்காரு. சரி, கேவலமா இருக்குது. ஐயோ ஐயோ, என்ன நடக்குன்னு தெரியலையே. இதை என்கிட்ட மீனா சொல்லவே இல்லையே. இன்னொன்னு சொல்லுவேன் கேளுங்க, ரொம்ப காது குளிரா இருக்கும். என்ன? அந்த பொண்ணு சாமியை கூட்டு யார் தெரியுமா? யாரு? வேற யாரு? உங்க செல்ல மருமக மீனாதான். ஐயோ, என்னத்த சொல்ல? எதுக்குடா பொண்ணு சாமிங்க ஒருத்தர கூட்டு வந்திருக்கா? அதான் ஆதிராப்பான்னு கேஸ் கொடுக்க வச்சிருக்காங்க மீனாண்ணி. யாரையா கூட்டு வந்தா? பாருங்க என்னென்ன வேலை எல்லாம் நடக்குது. கூட இன்னொரு துணைக்கு இருக்குது. இன்னும் சாக்கா இருக்கும். யாரு?
அதான் பக்கத்துட்டு அப்பா அப்பான்னு உரிமை கொண்டாடுவீங்க எல்லாரும் அவள்தான். அப்படியே ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா போய்கிட்டு இருக்க. அப்படியே தலை சுத்துது. இவ்வளவு எப்படி அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா? அசால்ட்டா பண்ணுதால பையவுல வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. அது பாட்டுல அலையுது. அப்ப நீங்க அண்ணி எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படிதானமா? இப்ப கூட அண்ணி செய்யறது சரிதான் அப்படிதானமா? பொண்ணு சாவிதான் அது அப்பா அப்படிதானமா? டேய், இதை என்கிட்ட சொல்லவே இல்லடா. அப்படின்னா மத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க அப்படிதானே? ஐயோ, இப்ப இவ கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேனே. அந்த காதாமரிங்க வர வச்சு இந்த பொண்ணுக்கு என்ன பண்ண போறானே தெரியல. நானும் அந்த டிராசர் பண்ணதுக்கு என்ன நம்ம பண்ணி பார்த்துட்டேன். ஆஹா, ஒண்ணும் பண்ண முடியல. காதம்பரி வர போறாளா? வர வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்குல. ஏன்டா அவன் எதுக்கு இவ்வளவு மும்பரமா இருக்கான்? அவன் ஒரு கேஸ கொடுத்தா அதை முடிக்கவே விட மாட்டான். அந்த அளவுக்கு சைக்கோத்தனமா நடப்பான். அவன் கிட்ட ஒரு கேஸ் போனா சொன்ன டேட்ல முடிச்சு காட்டுவான். அதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான். காதம்பரி விட்ட வைக்க போனா பாருங்க, அவன் அங்க நெருக்கடி கொடுப்பான். அத்தனை கோத்தை நம்ம கிட்ட வந்து காட்டுவான் பாருங்க. காதம்பரிக்கு முடி கட்டிட்டானா? அப்பா, டேய், நல்ல விஷயம் தான பொந்தர பண்ணிட்டு இருக்கான். ஏன் கோபப்படுற? இது நீ நல்ல விஷயம். அவன் கோதம்பரி கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பா? இதுக்கெல்லாம் காரணம் நாம நினைச்சுக்கிட்டு இருப்பா. நாம அவளை பழி வாங்குவோம் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இதுக்கு பின்னாடி மீனாண்டி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா விடுவா? சரிடா, அத மீனா சமாளிச்சுக்கிறா. நீ விடு. அதை விடுங்க. சதீஷும் குமார் வந்துட்டு இருக்கானுவ, சமாளிங்க. எனக்கு தெரியாது. புத்திசாலித்தமா அந்த பொண்ணு இந்த எந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆக முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான். எமனே வித்தனா இருப்பான் போலக்க. உனக்கு மேல யமகால கல்லனா இருக்கான். அட கிஷோரே அவனை பத்தி பயப்படுறானே. ஏக்கா இவன் கமிஷனர் தானக்கா. ஆனா ஐபிஎஸ்க்கு பயப்படுறானே. அப்படின்னா அவன் வில்லாதி வில்லனா தான் இருக்கணும். சரி, நாங்க டூட்டி கிளம்புறோம். சதீஷு குமார் வந்துட்டு இருக்காங்களாமே. அவர் முகத்துல முடிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. டேய், அவனை நான் சத்தம் போட்டு வைக்கிறேன்டா. வேண்டாமா, எங்களுக்கு ஒரு முகத்துல முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. கேட்டுதான் நாங்களே கொடுத்துப்போமாமா. 3 பொம்பளை பிள்ளை 3 பொம்பளை மேய்ச்சி பயப்படாரு. அப்போ அந்த பிள்ளைங்க மேல எங்களுக்கு உரிமை இல்லையா? அப்போ அவர் பிள்ளை எங்க பிள்ளை பிரிச்சு பார்த்துருக்காருல. ஆனா அவன் ஏதோ முட்டாள்தனமா நடந்திருக்கான். நான் சத்தம் போட்டு வைக்கிறேன். சத்தம் போட்டா மட்டும் நான் இப்ப சொல்றேன். என் மீனா பெத்த 3 பிள்ளைங்களுக்கும் என்னென்ன செய்யணும்னு நான் செய்வேன். அவங்களுக்கு தாய் மாமனா நான் இருப்பேன். சதீஷ்ட சொல்லி வைங்க. உண்மையிலே இந்த சதீஷ் குமார் முட்டாளா தான் இருக்காங்க. இந்த வீட்டுல யாராவது பிள்ளைங்களை பாகுபாடு பாக்குறாங்களா? இவனுக்கு ஏன் புத்தி இப்படி போச்சது? புரியுதா? இவனை 2 பொறுமையா இருந்த போய் தான் வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல. இவனை 2 பொறுமையா போறதுக்கு காரணம் மீனா. அவ இவங்க மேல காட்டுற பாசம். அதான் அவன அத்தனை தப்பு பண்ணி இன்னும் பொறுமையா போயிட்டு இருக்காங்க மீனாக்காக. அப்படிப்பட்ட மீனா சும்மா விடுவாளா என்ன? அவ சரியா தானே பண்ணிருக்கா. ஏன் மீனா எப்ப எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். அவ அப்படி பண்ண போய் தான் இவங்களுக்கு கோவம் வரல. இது மீனா மேல வச்சுக்க பாசம். போடா, அவ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். அம்மா, உங்களுக்கு புரியலையா? நான் அவங்க செஞ்சது சரின்னு சொல்லல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான் தப்பு. நம்மளே பேசி முடிச்சுக்கலாமே. இல்ல அவங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம். இப்படி பண்ணா எனக்கும் சேர்த்து தரமா கெட்ட பேரு. டிபார்ட்மெண்ட்ல போக முடியல, மத்தல காட்ட முடியல. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உனக்கு தலை காட்ட முடியலன்னா உனக்கு வருத்தம். ஒரு கூட்டு குடும்பத்தை தான் புருஷன் மட்டும் இந்த துரோகத்தை பண்ணிருக்கானேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ மனநிலையை கொஞ்சமா யோசித்து பார்த்தே. நீ இருக்க, நம்ம எல்லாரும் இருக்கும் போதே தேன்மொழி இந்த குடும்பத்தை துரோகம் பண்ணா உனக்கு எப்படிடா இருக்கும்? சொல்லு. உன்னால சந்தோஷமா இருக்க முடியும்? தலை காட்ட முடியும்? எங்க எல்லாரும் முகத்தையும் உன்னால முடிக்க முடியும்? சரிதாமா. என்னடா சரிதான்? அவளும் மனுஷிதான்டா. ஆனா இதை செய்ய வச்சதே மீனாண்டி தானே. அவனை மொத்தமா ஆட்டை போட நினைச்சானுங்க. அதை தடுத்துதான் இதை பண்ணி வச்சிருக்கா. ஐயோ, எனக்கு தலையே வெடிக்குது. நான் கிளம்புறேன். என்னத்த சதீஷ் குமார் வந்துட்டு இருக்காங்களாம். இதுவும் பிரச்சனை ஆகுமா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருக்கீல்ல, அவளை காப்பாத்துங்க. அவன் வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது யாரு? நீங்க தானே. நீங்க தான் காப்பாத்தணும். அவனுக்கு நல்ல பாடம் புகட்டுங்க. அவர் வாய் மட்டும் திறக்கட்டும். திறக்கும் போதே இருக்குது. எப்படியும் டைவர்ஸ் மிரட்டுவான். பார்த்து செய்யுங்க. சும்மா வெளுத்து வாங்குங்க, பாத்துக்கலாம். சொல்லிட்டீங்களா அத்தை? நாங்க பாத்துக்கிட்டுதா. வரட்டும் வரட்டும், வீட்டுக்கு தானே வரணும். நீங்க குடுக்கற கொடையில அவனை நீ சொத்தை பத்தியே நினைச்சு பார்க்க கூடாது. அத்தை, மீன் எங்கத்தே போனா? ஆதிராவ பார்க்க போயிருப்பா. சரி, அவ வருவா. அவ திங்கிறது தூங்குறதெல்லாம் எங்கத்த பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்க மாமா வீட்டுலதான். அவளுக்கு அது அப்படி ஒரு குடுப்படை இருக்கு. எங்களுக்கு தான் எந்த குடுப்படையும் இல்ல. ஏன் பக்கத்து தெருல தானே இருக்கா, போக வேண்டியதானே. இருந்தாலும் அவளை மாதிரி பழக முடியத்த. அதான் மீனா. இப்ப உங்க மாமாவா அவ இல்லாம இருக்க முடியல. ஏதோ வலது கை மாதிரி ஆயி போயிட்டா. மாமனார் மருமகன் கை கோத்துக்கிட்டு என்னென்ன வேலை எல்லாம் பார்க்காவ தெரியுமா? ஸ்டேஷனுக்கு கூட 2 கை கோத்தான் வந்தது. சிரிப்பாதான் இருக்குது. ஆனா 2 மாட்டு தண்ணிக்கு தான் இருக்குது. உங்க மாமா ஐடியா கொடுக்க இவ இத போய் பொண்ணு துறை கிட்ட சொல்ல வேண்டியது. பொண்ணு துறை எல்லா வேலையும் முடிச்சிருந்தான். அதான் பொண்ணு துறைக்கு நம்ம டிசிஷன் தெரியாதா? அவன் கரெக்டா தான் பண்றான். ஆனா ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. என்னத்த? அவனுக்கு எதுக்கு காதம்பரி மேல இவ்ளோ கோவம்? உண்மையாத்த சொல்றீங்க? கொலை வெறியில இருக்கான். அவ மட்டும் வந்து நின்னான்னு வச்சுக்க, அவன் ஒத்த கைய ஓங்கி அடிச்சா அவ செத்தே போயிருவா. பேச்சு எடுக்கும்போது அவன் முகத்தை பாக்கணுமே, அப்படி விகாரமாவது. சும்மாவே ஆளு ஹைட் வெட்டுமா இருக்கானா? கோதாம்பரின்னு சொல்லிட்டா போதும், மூஞ்செல்லாம் செவந்து போயிருது அவனுக்கு. அப்ப மீனா எல்லாத்தையும் சொல்லிருப்பாளா இருக்கும் த? இல்ல, இந்த பொண்ணு வேற யாருக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அத்தை, பொண்ணுசாமி எப்படித்தான் ஆதரவு சொந்த கொண்டாட முடியும்? அது இந்த மீனா தானே வேலை பார்த்திருக்கா. மீனாட்ட கேட்டதான் தெரியும். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன அத்தை, இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வாரீங்க த? மாமா வீட்டுல இருந்தா வரேன்.
அதான் ரெண்டு கொடுத்துட்டு வந்தேன். ஓடிட்டு வா ரெண்டும். லாஸ்ட்ல போகும்போது ஒரு டைலாக் சொல்லிட்டு போனா பாத்துக்க. என்னத்த? என்ன ஆண்டில கோத்து விட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து நான் கேட்டேன். இந்த புனிதமான காரியத்துல உங்க பங்கு இருக்குன்னு மாமனார் அடி மனசு புராண்டிச்சு மாமியாரங்க. என்ன செய்ய? அதான் அந்தால வேர்த்தி விட்டுட்டு வந்தேன். மறுபடியும் ஸ்டேஷனை பார்க்க தான் போச்சது ரெண்டும். நானும் போயிட்டு வரேன். அத்தை, என் மேல யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா? அத்தே தெரியலையே. பாரு, உன் மேல போய் கேஸ் கொடுத்திருக்காவல. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். பாருங்க அத்தை, நான் உங்களுக்கு என்னத்த துரோகம் பண்ணினேன். இப்படி போய் மாட்டிட்டு இருக்காங்க. அதானே, எவ்வளவு திமிரு இருக்கணும். அவளுக்கு சும்மாவே விடக்கூடாது பாத்துக்க. கண்டுபிடிக்கிறேன் அத்தை. என் மேல கேஸ் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு, எப்படி தெரியாமலா போயிரும். அதானே, தெரியாமலா போயிரும். பாரு, பச்சை பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரே. பாருங்க அத்தை, நான் ஸ்கூல்ல ஏமாத்தி எழுதி வாங்குனேனா? ஆமாம், பாத்தியா? நல்ல வேலை தரத்தை பார்த்தேன். நீங்க கூட எத்தனை நாள் என் பேர்ல மாத்துறேன்னு சொன்னீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்ல அத்தை. ஆமா, அதே மீறி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. அத்தை, அவங்க நீங்க சும்மா விடாதீங்க அத்தை. சே, நான் எப்படி விடுவேன்? விடக்கூடாது அத்தை. அத்தை, நான் ஒருத்தங்க மேல கேஸ் கொடுக்கணும் அத்தை. யாரு மேல? அதான் அந்த கொரிலா மேலதான். அந்த பொண்ணு தர மேல. அவ மேலேதான். என்ன கேஸ் கொடுக்க போற? அடிச்சு தள்ளத்த. நீ அப்படி பேசக்கூடாது இல்லையா? தேவையில்லாம என் மேல பழிய போட்டா அவங்க கடமை ஏதாவது செஞ்சாங்க. நீங்க கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. சேச்சா, அப்படி இல்ல. நீயும் வாய் பேசக்க கூடாது. நீ எல்லாரும் முன்னாடி எரும மாட்டு பயலன்னு சொன்னது தப்பு தானே. அதான் பலார்னு அரைஞ்சிட்டான் பாத்துக்க. அதுக்காக இப்படி அடிப்பாங்க. அவனுக்கு ஏதோ உன் மேல பாசம் இருக்கும்னு நினைக்கேன். அதான் ஒரு அடியோட விட்டுட்டான். அத்தி, அவனுக்கு இருந்த கோவத்துக்கு நான் எங்க பலார்னு அரைஞ்சிருவானோன்னு நினைச்சேன். என்னத்த சொல்றீங்க? ரொம்ப அடிச்சிருப்பானோ? அடிச்சிருப்பாவா? அப்படி மூஞ்செல்லாம் பார்க்கணுமே. அத்தி, நான் இன்னைக்கு ஆதிய செத்தான்ல நினைச்சேன். அத்தி, ஆனாலும் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மட்டும் நான் சும்மா விடவே மாட்டேன். அத்தி, எங்க சித்தனால அதுலயே வரல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தானே தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தர மேல ஒரு கேஸ் கொடுக்கணும் பாத்துக்க. கரெக்ட் தான். அத கொடுத்தீங்களா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் கொடுத்துக்கிடுதேன். கட்டாயமா கொடுக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்னத்த? நீ இத கட்டாயமா நீ உங்க அம்மா கிட்ட சொல்லணும். உங்க அம்மா போனை போட்டான்னு சொல்லுவியா? எங்க அம்மா தான் போனே பண்ணலையா? பண்ணுனா இததான் நீ முத சொல்லணும். என்னத்த? பொன்னுச்சாமி இல்ல பொன்னுச்சாமி? பொன்னுச்சாமி எந்த பொன்னுச்சாமி? ஏதோ பொன்னுச்சாமி. அவர்தான் உன்ன பிள்ளைன்னு சொல்லி சொந்தங்க நட்டு வந்திருக்காரு. இதத்த சொல்றீங்க? ஆமா, உங்க அம்மா அவியதான் கல்யாணம் பண்ணிருந்தாவளா? பொன்னுசாமியா? நிஜமாவா? நான் அவங்க பிள்ளைன்னு சொந்தங்க நட்டாங்க. கேஸே கொடுத்திருக்காங்களே. பொன்னுசாமியா? ஆமா. இத நீ சத்தியமா நீ உங்க அம்மா கிட்ட சொல்லணும் பாத்துக்க. அவ்வளவுதான், சாக்காய் செத்துருவா. அத்தி, போய் பொன்னுசாமியா எனக்கு முடிச்சு பட்டியன்னு அப்படி நொந்தே செத்துருவா. நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கானே பொண்ணு தர. இன்னும் அந்த பொன்னுசாமிய பார்க்கலையே. பொன்னுசாமிய மட்டும் இந்த காதாம்பரி பார்த்தா அப்படின்னு கத்தியே செத்துருவா. எல பொண்ணு தர, நீ சரியான ஆளுதம்மல. அவளை வர வைக்கிறதுக்கு என்ன பிளான போட்டிருக்கான்? அவங்க எதுக்கு என் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க? நான் அவங்க புள்ளனா? இத நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்ன? கட்டாயமா சொல்றேன். சொல்லணும், சொல்லியே ஆகணும். பாரு எப்படி பிச்சுக்கிட்டு வருவானே. நான் எப்பேற்பட்டவா? நான் எவ்வளவு பெரிய காதாம்பரி. என் கூட இந்த பொட்டு சாமியா சேர்த்து வச்சேன்னு கத்துவா, கதறுவா. சீக்கிரம் போய் கேஸ் கொடுங்க. கொடுத்துருவா. ஆனா அன்னைக்கிளி மாமியாராலே முடியாதத, ஏன் இந்த கிஷோர் பையலாலே முடியாதத இந்த பொண்ணு தர முடிச்சு கட்டிட்டானே. நானா இந்த காதாம்பரின்னு ஒரு கேரக்டர் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நமக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. இவளை தோற்கடிக்கவே முடியாது. பய உள்ள ஏதாவது ஒரு சீரபத்துல வந்து நமக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு நினைச்சு விட்டேன். வந்தா சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சு விட்டானே. இது காதாம்பரி கதை அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிட்டானே. அத்தா, இருக்கேன். நான் சொன்னேன் கேஸ் கொடுப்பியலா? அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். கொடுத்துருவேன். கட்டாயமா கொடுத்துருங்க அத்தா. கொடுத்துட்டு தான் மாறி சொல்லி பாப்பேன் பாத்துக்க. கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தா, நல்லா ஸ்ட்ராங்கா கொடுங்க அத்தா. என்ன கேஸ் கொடுக்கலாம்? காட்டுல இருக்க வேண்டியது ஊருக்குள்ள இருக்குன்னு சொல்லி பிடிச்சு கொடுத்துருங்க அத்தா. சரி. உன்னை காப்பாத்தினதே நீ சொன்ன கொரிலாதான். தெரியும் போது இருக்குது.
நல்ல ஐடியா தான். ஓடி வருவா. உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? ஆஹா, அவளுக்குலாம் சரியான பாட புகட்டியே ஆகணும். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவளுக்கு டைம். அதுக்கப்புறம் வரலனா தூக்கிட வேண்டியதுதான். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் கூட இருக்கேன். அது போதும் சார். நான் இப்படி ஒரு கேஸ எங்கேயுமே பார்த்தது இல்ல. என்ன குடுக்கீங்க? ஒண்ணு இல்ல, ஆதிராக்கு ஒரு கொரிலா மேல கேஸ் கொடுக்கணுமா? அப்ப அந்த கொரிலா யாருன்னு உனக்கும் தெரியும். ஆ, அவ என்ன கூப்பிடுறதே அப்படிதானே கூப்பிட்டு இருக்கா. ஐயோ சார், அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம கூப்பிட்டு இருக்கா. இல்ல, நான் கோவம் படல. இல்ல, கோபப்பட்டாதீங்க. ஐயோ, இல்ல இல்ல. என்ன கேஸ் கொடுத்துறட்டுமா எப்படி? கொடுத்தாச்சுன்னு சொல்லுங்க. கொரிலா குரங்கு, கொரிலா, பேய், பிசாசு. உன்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும் கம்பன் செல்லி சேர்ந்துதான் கவிதை எழுதியது. எந்த முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா? பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா? ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேட வைத்தாலடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில்